எம்ஜிஆர் திண்டுக்கல்ல நின்னாரு, நீங்க ஏன் விக்ரவாண்டியில போலீஸ் ஸ்டேஷனை உடைக்க வரல? ஓகே, நான் விஜய்க்கு என்ன வருதோ மக்கள் தீர்ப்பளிக்கட்டு. நீங்க சொல்றது ஏட்டு சொரக்கா தானே? சீமானுக்கு 8.2 ப்ரூவ்டு. அவர் களத்துக்குள்ள நின்னது ப்ரூவ்டு. அவர் விக்ரவாண்டியில போலீஸ் ஸ்டேஷனை ஏத்து நின்னது ப்ரூவ்டு. விஜய் பற்றி சொல்றதெல்லாம் ஏட்டு சொரக்கா. சீமான் மேல வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் தானே? நீங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன், ப்ரெடிக்ஷன் என்னவும் பண்ணு. ஆனா சீமான கண்டு பயந்து தான் ஈரோடு கிழக்க விட்டு எடப்பாடி ஓடிட்டாருங்கிறது நீ மறைக்காத. நீ ரங்கராஜ் பாண்டியா இருந்தாலும் சரி, இந்தியா டுடே மணியா இருந்தாலும் சரி, மறைக்கிறது அநீதி. ஏன்னா அதுக்கும் ஆதாரம் சொல்றேன். திருச்சி கிழக்குல நிற்கிறது அவருக்கு உரிமை. எல்லாரும் அவங்களுக்கு சாதகமான சேஃபான தொகுதியில் நிற்கிறது தான் அரசியல் அரங்கத்துக்குள்ள வழக்கம். அவர் மட்டும் ரிஸ்கான தொகுதியில் நிற்கணும்னு அவரை நான் குறை சொல்ல மாட்டேன். அது அவர் பெரம்பூரை சூஸ் பண்ணதும் அவருக்கு உரிமை, திருச்சி கிழக்கை சூஸ் பண்ணதும் அவருக்கு உரிமை. 2 தொகுதியில் அவர் நிற்கிறது ஒரு நம்பிக்கை குறைவை காட்டுது. எப்படி அது வருதுங்கிற நம்ம பார்ப்போம் இப்போ. பட் ஒன் திங் உறுதியாக சொல்லுவேன், நான் அண்ணாமலை விஷயம் என்னை பொறுத்தவரை அண்ணாமலை நீக்கினது தவறு. எடப்பாடியே அண்ணாமலை ஒரு அணி அமைச்சு சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணி தன்னை 3வது தள்ளிடுவாருங்கனால தான் மக்களவையிலேயே மோடியை டீச் பண்ணவர். அப்படிப்பட்ட கட்டத்துக்குள்ள அவர்கிட்ட பாஜக தலைமை ஏமாந்ததாக தான் நான் கருதுறேன். அவங்க ஏமாறலாம், அங்கே அவரால் வஞ்சிக்கப்படக்கூடிய நாடார் சமூகம் ஏமாறாது. அண்ணாமலையை லீடராக நினைச்ச நாடார் சமூகம் ஏமாறாது. மோடி பிரதமராணி வாக்களித்த நாடார் சமுதாயம் எடப்பாடி பழனிசாமிக்காக ஏமாந்து போய் வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. சார் வணக்கம். வணக்கம் ஸ்ரீதர் சார். சார், இப்போ கேண்டிடேட் லிஸ்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிஜேபியில் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. உங்களோட தரவுகளில் ஒரு முக்கியமான ஒரு ஈக்குவேஷனில் ஒரு முக்கியமான எலிமெண்ட்டை விட்டுட்டீங்க சார். முக்கியமான ஒரு சக்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அர்பன் சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 25% வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூரலில் ஒரு 15லேருந்து 18 வரைக்கும் வரும் அப்படின்னு விஜய்க்கு ஒரு வாக்கு சொல்கிறார். சார், இது கற்பனை, ஏட்டு சொரக்கா சார். அப்போ நீங்கள் களத்துக்குள்ளே வந்திருக்கணும்ல. எம்ஜிஆர் திண்டுக்கல்ல நின்னாரு, நீங்க ஏன் விக்ரவாண்டியில போலீஸ் ஸ்டேஷனை உடைக்க வரல? ஓகே, நான் விஜய்க்கு என்ன வருதோ மக்கள் தீர்ப்பளிக்கட்டு. நீங்க சொல்றது ஏட்டு சொரக்கா தானே? ஏட்டு சொரக்கா தானே சார்? ப்ரூவ்டு இல்ல நீங்க சொல்றது? ப்ரூவ்டு இல்ல. ஏட்டு சொரக்கா. சீமானுக்கு 8.2 ப்ரூவ்டு. அவர் களத்துக்குள்ள நின்னது ப்ரூவ்டு. அவர் விக்ரவாண்டியில போலீஸ் ஸ்டேஷனை ஏத்து நின்னது ப்ரூவ்டு. விஜய் பற்றி சொல்றதெல்லாம் ஏட்டு சொரக்கா. இப்போ நீ கமலஹாசன் 6% வருவார், தினகரன் 8% வருவார். சீமானுக்கு இடமே இல்லை. நீங்கள் என்னாச்சு? கமலஹாசன் 2.5 வந்தார், தினகரன் 2.5 வந்தார், சீமான் 6.5 போயிட்டாரு. 2021 நடந்ததா இல்லையா? ஓகே, விஜய் என்ட்ரி பண்றாரு, என்னன்னு கேளுங்க. ஏட்டு சொரக்கா இந்த ஃப்ராடு பசங்க பண்ணக்கூடிய கருத்து கணிப்பு, புண்ணாக்கு கணிப்புகள் எல்லாம் வச்சு கேள்வி கேட்காதீங்க. அது சரியில்லை. விஜய் வாராரு, 26ல் அவருக்கு என்ன கிடைக்குன்னு கேளுங்க. கருத்து கணிப்பெல்லாம் வேஸ்ட் சார், மோசடி சார். அவன் இஷ்டம் போல பணத்தை வாங்கிக்கிட்டு கருத்து கணி போடுறான் சார். ஒவ்வொருத்தரையும் சொல்லட்டானா? அதனால கருத்து கணி போடுறனால அவனுக்கு என்ன வந்துட்டு? நான் ரிசல்ட்டை வச்சு பேசுறேன் சார். சரி, விஜய் வாராரு சார். இப்போ அந்த ரிசல்ட் ஒரு பக்கம் வச்சிருவோம் சார். சரி, அந்த கருத்து கணிப்பு பக்கத்தில் வச்சுட்டா மேக்சிமம் விஜய்க்கான ஆதரவாளர்கள் ஓட்டர்ஸ் எல்லாம் திமுகலேருந்து தானே சார் வராங்க. அப்போ அதெல்லாம் போய் சார், கற்பனை சார். விஜய்க்கான ஓட்டர்ஸ் அதிமுக தான் வர முடியும். அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு தான் அரசியல் பண்றாரு. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அடிச்சு அரசியல் பண்றாரு சீமான். எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பு பண்ணாரு கமலஹாசன். எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளின்னு சொன்னாரு சீமான். எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளின்னு சொன்ன சீமான் 6.5 வந்தாரு. எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்ன கமலஹாசன் 2.5 போனாரு. இன்னைக்கு எம்ஜிஆரை ஒரு ஐக்கானா சொல்லி வராரு விஜய். நடக்க முடியாம ஊன்றுகோலாட்டி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தூக்கிட்டு வராரு சகோதரர் விஜய். அதான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அப்போ சீமான் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளிங்கிறாரு, சாராய வாரியில கல்வி தந்தையாக்குனாருங்கிறாரு, முல்லை பெரியார் தமிழர் உரிமையை விட்டு கொடுத்துட்டாருங்கிறாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம மேனன் நாயர் அநீதி இழைச்சாருன்னு சொல்றாரு சீமான். அந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆர் செய்த அநீதியால ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற பரவலாக வாழக்கூடிய தமிழ் சமூகங்களின் பாதிப்பை சீமான் பேசுறாரு. முத்திரேரி யாதவர், செங்குந்தர், உடையார், விஸ்வகர்மா போன்ற தமிழ் சமூகங்களின் பாதிப்பை சீமான் பேசுறாரு. அது ஜெயலலிதாவை மக்கள் தலைமை எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், முத்தமிழர் கலைஞர் இவங்களை குறிப்பிட்டு கருணாநிதிக்கும் ஜெயலலிதா கடை, கருணாநிதிக்கு எம்ஜிஆர் கடையில் ஜெயலலிதா கடத்தி போட்டிருக்குங்கிறாரு. அப்படி கேசி பழனிசாமி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவர் ஆமா கடற்கரையில் கடத்தி தான் போட்டிருக்கு. நான் சொல்றேன், கடற்கரை அழகை கெடுக்கக்கூடிய இந்த சமாதிகளெல்லாம் அகற்றணும். என் தமிழ் மண்ணின் அழகிய கடற்கரையின் அழகை இந்த திராவிட சுடுகாடு பாதிக்குதுன்னு சொல்றாரு. விஜய் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும்
தன்னை நம்பாம எம்ஜிஆரின் ஜெயலலிதாவை நம்பி ரஜினிகாந்தை நம்பி சினிமா லாபம் பார்த்த மாதிரி எம்ஜிஆரின் ஜெயலலிதாவை நம்பி அரசியல் லாபம் பார்க்க விஜய் வராரு. சீமான் எம்ஜிஆரின் ஜெயலலிதாவை அடிச்சு தமிழர் அடையாளம் மருது பாண்டியர் வேலு நாச்சியாரை ப்ரொஜெக்ட் பண்ணி வராரு. ஸோ இதெல்லாம் இருக்குது இஷ்யூஸ்ல. விஜய் வரட்டு. விஜய் வந்தா யாரை பாதிப்படை செய்வாரு? எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முன்னிறுத்துறாரு, செங்கோட்டையனை கேண்டிடேட்டா போடுறாரு, சத்யபாமாவை கேண்டிடேட்டா போடுறாரு, லோகேஷ் கேண்டிடேட்டா போடுறாரு, பழைய ஸ்பீக்கருக்கு மகன் அவரை கேண்டிடேட்டா போடுறாரு, ஸ்ரீதரை கேண்டிடேட்டா போடுறாரு, தென் சுப்பிரமணியத்தை கேண்டிடேட்டா போடுறாரு. நம்ம நண்பர் நாங்குநேரில் ரிட்டையர் பெட்டி நாராயணன் 30 ஆண்டே தெரியும். செல்வின் கூட இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாராயணன் தெரியும் நமக்கு. அவர் இடைத்தேர்தலில் எம்எல்ஏ வந்தவர், அவரை கேண்டிடேட்டா போடுறாரு. ஸோ அவருக்கு கேண்டிடேட்ஸ் எல்லாம் யாரு? தூசி மோகனை கேண்டிடேட்டா போடுறாரு, விஎஸ் பாபுவை கேண்டிடேட்டா போடுறாரு. என்ன சார் எத்தனை திமுக காரரை கேண்டிடேட்டா போட்டிருக்கிறாரு அவரு? சும்மா கண்ணை மூடிட்டு ஒரு கூட்டம் கருத்துருவாக்கம் பண்ணா. விஜயகாந்த் வரும்போது கருப்பு எம்ஜிஆர்னு ரெட்டலை தான் பாதிச்சாரு. கமல்ஹாசன் வரும்போது சிவப்பு எம்ஜிஆர், எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு ரெட்டலை ஓட்டை தான் பாதிக்க வச்சாரு. இப்பவும் இவர் ரெட்டலை ஓட்டுக்கு தானே குறி வைக்கிறாரு. இவரால் மற்ற ஓட்டு திமுக ஓட்டு பாதிச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? திமுகவுக்கும் இவருக்கும் தான் 2011 இருந்தே ஸ்நான பிராப்தி இல்லையே. தலைவா படம் ஜெயலலிதாவுக்கும் விஜய்க்கு நடக்கும் போதே கலைஞர் என்ன சொன்னார்? ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆதரவாளருக்குள்ள சண்டைன்னு தானே சொன்னார். சர்க்கார் படம் நடக்கும்போது ஸ்டாலின் என்ன சொன்னார்? எடப்பாடியே தானே சொன்னார், இவருக்கு சப்போர்ட்டா வரலையே. அப்போ நீங்கள் 10-15 வருஷமா திமுகவுக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லை. சிவாஜி கட்சி ஆரம்பிச்சா திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம், நீக்கப்பட்ட சிவாஜி கட்சி ஆரம்பிச்சா திமுக பாதிக்கப்படும்னு 89 சொன்ன மாதிரி தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சா திமுக பாதிக்கப்படும்னு சொல்றது. இப்போ நீங்கள் திமுகக்குள்ளே இருந்து வராரு விஜய். சத்யம் தேட்டர் யாருக்கு? கமல்ஹாசன் படத்துக்கா விஜய் படத்துக்காகும் போதே அவங்க நட்பு முறிஞ்சு போச்சே. ஸோ நான் அப்படி நினைக்கல. விஜயோட பாதிப்புங்கிறது ரெட்டலை வாக்குகள், எடப்பாடி பழனிசாமி வாக்குல தான் விஜய் பாதிப்படை செய்வார். அது சீமானுக்கு 3 தேர்தலில் எடப்பாடியை பாதிப்படை செய்த சீமானுக்கு 4வது தேர்தலையும் பாதிப்படையை செய்வதற்கு அது லகுவாகும். வெள்ளாள கவுண்டர் வன்னியர் அல்லாத நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமியை சீமான் தட்டி தூக்குறதுக்கு அது லகுவாக்கி கொடுக்கணும் தான் என்னோட கருத்தா நான் சொல்றேன். சீமானுக்கு எதிராக வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையும் பச்சேர்ப்பும் கொண்டவங்க தான் நடந்த அரசியலை ஆய்வு பண்ணாம கற்பனையான விஜயை உள்ள விட்டு சீமானுக்கு எழுச்சியை தடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. பூனை கண்ணை மூடுனா பூலகம் இருன்றாது. நீங்கள் குப்பையை கொண்டு நெருப்பை அணைச்சிட முடியாது. தேர்தல் முடியல உங்களுக்கு தெரியும். பட் விஜய் யாரை பாதிப்பார்? உள்ள வரட்டு. என்னோட கணிப்புப்படி ரெட்டலை ஓட்டை முதல்ல பாதிப்பார். உதயசூரியனை பாதிக்கலாம், என்டிஏ ஓட்டை பாதிக்கலாம், சீமானை பாதிக்கலாம், சுயேட்சைகளை பாதிக்கலாம், நோட்டாக்கு போன ஓட்டை பாதிக்கலாம். அது என்ன பாதிச்சு என்ன வாராருங்கிறது 2026 தான் தெரியும். அதுக்கு முன்னாடி முடிவெடுத்து கற்பனையா எப்படி அரசியல் பேச முடியும்? அது எவ்வளவு அயோக்கியத்தனம் கற்பனை அரசியல். சீமான் மீதுள்ள வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் தானே. நீங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன், ப்ரெடிக்ஷன் என்னவும் பண்ணு. ஆனா சீமானை கண்டு பயந்து தான் ஈரோடு கிழக்க விட்டு எடப்பாடி ஓடிட்டாருங்கிறத நீ மறைக்காத. நீ ரங்கராஜ் பாண்டியா இருந்தாலும் சரி, இந்தியா டுடே மணியா இருந்தாலும் சரி, மறைக்கிறது அநீதி. ஏன்னா அதுக்கும் ஆதாரம் சொல்றேன். EVKS இளங்கோவன் என்ன ஈரோடு கிழக்குல எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளாட்சி தேர்தல் ஓட்டு 30 விழுக்காடு ரெட்டலையில் நிற்கிறாரு. 2000 ரூபா ஓட்டு கொடுக்குறாரு. செங்கோட்டையன் தான் 2000 ரூபா கொடுத்தாரு. எல்லாமே வெள்ளாள கவுண்டர் தான். எடப்பாடி வெள்ளாள கவுண்டர், தேர்தல் பொறுப்பாளர் வெள்ளாள கவுண்டர், மாவட்ட செயலாளர் வெள்ளாள கவுண்டர், கேண்டிடேட் வெள்ளாள கவுண்டர், 4 வெள்ளாள கவுண்டர் தான். சீமான் செங்குந்தரை கேண்டிடேட்டா போடுறாரு. வாளோடும் நூலோடும் பிறந்த செங்குந்தர், கைகோளர், வீரபாகுத்தேவன், முப்பாட்டன் முருகனின் படைத்தலைவின்னு அவங்கள குளோரிஃபை பண்றாரு. அவர் 1 விழுக்காடு ஓட்டு தான் எடுத்தாருங்கிறத தன்னுடைய தேர்தல் ஆணையர் மூலமா மு.க. ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ்போஸ் பண்றாரு. பழனிக்குமார் அந்த தேர்தல் ஆணையர் மூலமா எக்ஸ்போஸ் பண்றாரு. அந்த இடத்துக்குள்ள சீமான் காசு கொடுக்காம 6.3 வாராரு. எடப்பாடி 5 விழுக்காடு டவுன் ஆகிறாரு, சீமான் 5 விழுக்காடு உயர்றாரு. அதே ஈரோடு கிழக்குல 2024 சீமான் 8.3 எடுத்திருக்கிறாரு, எடப்பாடி 23 எடுத்திருக்காரு. ஆற்றல் அசோக்குமார் மீண்டும் களத்துக்குள்ள வந்தா எடப்பாடி 5 விழுக்காடு குறைவாரு, சீமான் 5 விழுக்காடு உயர்வாரு. இதை மறைக்கிறதுக்கு தானே நீங்க களத்துக்குள்ள வரல. அப்ப இது உண்மைதானே? அப்போ களத்துக்குள்ள வராத உங்களை விஜயகாந்த் கூட்டணிக்காக ஜெயலலிதா கிட்ட போனது மாதிரி சீமான் போகல. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்த முடியும்னு நினைக்கிறாரு. இதுக்கு விடை என்னங்கிறது 2026 பார்ப்போம். நான் சொன்ன விஷயங்கள் நடந்ததா இல்லையா? விடை நான் பலகீனப்படுத்துவார் நான் சொல்லுவேன். நீங்க ஏதோ காரணம் சொல்லி அதுக்கு மாற்று கருத்து கூட சொல்லலாம். அது ரங்கராஜ் பாண்டேக்கு உரிமை, துக்ளக் ரமேஷுக்கு உரிமை, இந்தியா டுடே மணிக்கு உரிமை, அந்த சகோதரர்கள் உரிமையை நான் மறுக்கல. ஆனா இது நடந்ததா இல்லையாங்கிறத நீங்க மறைச்சிங்கன்னா யூ பீப்புள் ஆர் இன்டெலெக்சுவலி டிஸ்ஆனஸ்ட் பீப்புள். சார் இப்போ நான் சொல்றது ஒத்துக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார். இப்போ இவர் திருச்சி கிழக்கில் நிற்பாங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் கூட அதற்கு எதிராக கேம்பெயின் பண்ணுவேன்னு சொன்னீங்க.
இப்போ அது கிழக்க வந்து மெயினாக கிறிஸ்டியனையும் வெள்ளாளரையும் வச்சு தான் அவர் செலக்ட் பண்ணிட்டு போயிருக்காரா, இல்லை அது எப்படி நடந்தது சார்? அவர் வந்து திருச்சி கிழக்கில் நிற்கிறது அவருக்கு உரிமை. எல்லாரும் அவங்களுக்கு சாதகமான சேஃபான தொகுதியில் நிற்கிறது தான் அரசியல் அரங்கத்துக்குள்ள வழக்கம். அவர் மட்டும் ரிஸ்கான தொகுதியில் நிற்கணும்னு அவரை நான் குறை சொல்ல மாட்டேன். அது அவர் பெரம்பூரை சூஸ் பண்ணதும் அவருக்கு உரிமை, திருச்சி கிழக்கை சூஸ் பண்ணதும் அவருக்கு உரிமை. 2 தொகுதியில் அவர் நிற்கிறது வந்து ஒரு நம்பிக்கை குறைவை காட்டுது. எப்படி அது வருதுங்கிற நம்ம பார்ப்போம் இப்போ. பட் ஒன் திங் உறுதியாக சொல்லுவேன் நான், 2021 சீமான் திருவொற்றியூரில் 3ஆவது தான் போவாருன்னு சொன்னேன் நான். கமலஹாசனும் தினகரனும் ஃபைட்டிங் கேண்டிடேட்னு சொன்னேன். எடுத்து பாருங்க தெரியும். சீமானே என்கிட்ட கேட்டார், அண்ணனே நான் ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னால் யார் என்ன சொல்லுவாங்கங்கிற வார்த்தையை கேட்டார். நாம் தமிழர் தம்பிகளை விமர்சனம் பண்ணார். நான் கள நிலவரத்தை சொல்லக்கூடியவன். அந்த அந்த பொது தேர்தலில் கமலஹாசன் 30 விழுக்காடு வாக்குக்கு மேலே போனார். கொஞ்சம் ஓட்டில் தான் தோத்தார். ஆனால் மக்கள் நீதி மையம் வந்து 2.5 விழுக்காடு தான் எடுத்தது. அதே போல் டிடிவி தினகரன் கோயில்பட்டியில் சகோதரர் ஜெயிக்க வேண்டிய இடத்துக்குள்ள அவர் 30 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே போனார். ஆனால் அவர் கட்சி வந்து எடுத்தது 2.5 விழுக்காடு தான். அப்போ ஒரு லீடர், ஈர்ப்பு சக்தி உள்ளவர். தினகரன் அதிமுகவில் பெரிய ஸ்டேச்சரில் இருந்தவர், எடப்பாடியை கமாண்ட் பண்ணவர், சீஃப் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணவர். உண்மை வரலாறு. இன்னைக்கு வேறையா இருக்கலாம், நான் இன்னைக்கு உள்ளதையும் மறக்கல, பழசிலே இருக்கக்கூடியவனும் இல்லை. ஆனால் அவருக்கு ஸ்டேச்சர் பெருசுங்கிறதுக்காக தினகரன் சொல்ல வர்றேன். அப்போ அவர் வந்து கட்சி 2.5 தான் எடுத்தது. இப்பவும் விஜய்க்கு வந்து கமலஹாசன் தினகரனுக்கு ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு ஓட்டு விழுந்த மாதிரி விஜய்க்கு ஓட்டு விழும். ஆனால் அது வந்து தாவேக்காவுல ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா தாவேக்கா கொள்கை இல்லாமல் ஒரு குழப்படியான, எதிலுமே ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லை. திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் நிலைப்பாடு கிடையாது. இலவசங்கள் வேணுமா வேண்டாமாங்கிறதுக்கு நிலைப்பாடு கிடையாது. பிராண்டி விஸ்கி வேணுமா வேண்டாமாங்கிறதுக்கு நிலைப்பாடு கிடையாது. இப்படி நிலைப்பாடு இல்லாமல் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் ஒரு கட்சியாட்டு இருக்கிறது. விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய எழுச்சியை கொடுக்கும். சீமான் இது மதுப்பிரியர்கள் ஓட்டு வேண்டான்னு சொல்றாரு, மதுப்பிரியர்கள் ஓட்டு வேண்டான்னு சொல்றாரு. விஜய் பாட்டிலுக்கு 10 ரூபா தான் சொல்ல முடியுமே தவிர பிராண்டி விஸ்கி வேண்டான்னு விஜயால சொல்ல முடியல. இலவசங்கள் விஷயத்துல இவர் அருண்குமார் ஒன்று சொல்றாரு, நாஞ்சில் சம்பத் ஒன்று சொல்றாரு, விஜய் குழப்பத்துக்கு இடையில நின்று வேற ஒன்று சொல்றாரு. ஸோ விஜய் கட்சிங்கிறது ஒரு 2016ஆம் ஆண்டு தேமுதிக மாதிரி இருக்குது. 60 சீட்டு திமுக கூட்டணியில் வரும்னு சொல்லும்போது எல்லாரும் கோடியை செலவழிக்க தயாரா இருந்தான். திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லும்போது லட்சத்தை கூட ஒன்றும் செலவழிக்கல. அதே மாதிரி தினகரன் 2021 உள்ள நுழைஞ்சி கட்சியை பிடிச்சிருவாரு, எடப்பாடி எல்லாம் விட்டுட்டு போயிடுவாருன்னு எல்லாம் நாம தான் கனவு கண்டவன் தனிச்சு இவர் டிடிவி தலைமையில் அணின்னு சொல்லும்போது எவனும் லட்சங்களை கூட செலவழிக்கல. ஒரு வேலு கார்த்திகேயன் டிக்கெட் கொடுத்துருக்காரு, என் நண்பர் பார்க் கவுன்சில் துணைத் தலைவர் வேலு கார்த்திகேயன், சொந்த செல்வாக்குள்ள ஒருத்தர். தேர்போகி பாண்டியன் இப்போ கொஞ்சம் செல்வாக்குள்ளவங்களுக்கு தான் அவர் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அவரை தன்னோட லாயலிஸ்டுகளுக்கு அதை என்டர்டெயின் பண்ணக்கூடிய அவரோட அந்த லீடர்ஷிப் தன்மையை நம்ம பாராட்டுறோம். பட் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, கூட்டணி நம்மலாம் எம்எல்ஏன்னு கனவு கொண்டவங்கலாம் அதுக்கு பிறகு வந்து கோடிகளை செலவழிக்கவங்கலாம் லட்சத்தோட சுருக்கிக்கிட்டான், 2.5% போயிட்டு. அதே மாதிரி 2016 தேமுதிக 2.5% போயிட்டு. இப்போ விஜய் கட்சியில் உள்ள எவனுக்குமே முகத்தில் களை இல்லை, எல்லாம் நம்பிக்கையோட இருந்தான். காங்கிரஸ் வந்துடும் 50-50, விஜய் பெரிய லெவலில் வந்துடுவார்னு நினச்சிட்டு இருந்தான். அல்லது என்டிஏ கூட்டணியில் 40-50 சீட்டு, இப்போ தம்பி ரங்கராஜ் பாண்டே சொன்னான்ல 50 சீட்டு இங்கே வந்துட்டா 40 சீட்டு ஜெயிக்கிறோம், அப்போ 40ல் ஒருத்தனா நம்ம இருக்கலாம்னு நினச்சி ஒரு 200 பேர் கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கலான்னு இருந்தான். இப்போ தனிச்சு போட்டியிடும் போது லட்சக்கணக்கான இதை கூட அவன் செலவழிக்க மாட்டான். 2021 தினகரன் வேட்பாளர் மாதிரி 2016 விஜயகாந்த் வேட்பாளர் மாதிரி வந்துடும். ஏன்னா விஜய்க்கு அரசியலே வியாபார அரசியல், சுயநலத்தின் உச்சம் விஜய். கூட இருக்கவனும் சுயநலத்தின் உச்சம் தான். அதனால எல்லாருக்கும் முகத்தையும் பாருங்க. அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஆதவ அர்ஜுனாவுக்கு முகத்தை பாருங்க, எவன் முகத்திலுமே களை இல்லை. எல்லாருமே இது என்னத்துக்கு பணத்தை நம்ம மண்ணில் போட்டு விதைக்கிறோம்னு 2016 விஜயகாந்துக்கு கேண்டிடேட் மாதிரி 21 தினகரன் கேண்டிடேட் மாதிரி தான் இருக்கிறாங்க. பட் தினகரன் மாதிரியும் கமலஹாசன் மாதிரியும் விஜய் ஒரு ஸ்டார் நட்சத்திர வேட்பாளர்ல அவருக்கு வந்து மிக கணிசமான வாக்கு கிடைக்குங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். கடந்த கால தினகரன் எக்ஸாம்பிள் இருந்தும் கமலஹாசன் எக்ஸாம்பிள் இருந்தும் விஜயும் அவருடைய கேண்டிடேச்சருக்கு மிக அதிகமான வாக்களை பெறுவார். பட் அவர் வேட்பாளர்கள் வந்து கொள்கை இல்லாமல், கோட்பாடு இல்லாமல், எதுவும் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் எம்எல்ஏ ஆயிரலாம் கூட்டணி வரும்னு நினச்சி தனிச்சு விடப்பட்டனால ரொம்ப மோசமான நிலைமை அடைவாங்கங்கிறது என் கருத்து. சார், இப்போது முன்னாடி இந்த பிஜேபியை பற்றி சொன்னேன், இந்த லிஸ்ட்டு இன்னும் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு. லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாததுக்கு காரணம் என்ன சார்? எல்லா அரசியல் கட்சியும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, களத்தில் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காங்கிரஸும் வரல, இன்னும் பிஜேபியும் வரல. நேஷனல் பார்ட்டிங்கும் போது டெல்லி தலைமை நோட் கொடுத்து தான் வரணும். கோயல் வந்து மோடி லிஸ்ட்டுக்காக பார்க்குறாருன்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு, அமித்ஷாவும் பார்க்குறான்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது. இது அண்ணாமலை சுற்றி ஏதாவது நடக்குதுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை அது எப்படி?
அண்ணாமலை விஷயம் என்னை பொறுத்தவரை அண்ணாமலை நீக்கினது தவறு. ம். அண்ணாமலையை லீடர்ஷிப்பாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு நீக்கினது தவறு. அதோட விளைவை பாஜக சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதே வேளையில் ஸ்டார் கேண்டிடேட்டான பொன்னாரையோ நயினார் நாகேந்திரனையோ வேல்முருகனையோ சகோதரி வானதி சீனிவாசனையோ இவர் நம்ம ப்ரொஃபஸர் சீனிவாசனையோ எல்லாருமே வந்து நான் மதிக்கிறேன். எல்லாரும் என் நண்பர்கள் தான். அவங்களுக்குள்ள வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குன்னு நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன். பட் அண்ணாமலையை நீக்கினது ஒரு பெரிய தவறுங்கிறதான் என்னோட ஆணித்தரமான கருத்து. அப்படியே நீக்கும்போது ஒரு 50-60 சீட்டுன்னு அசூரன்ஸ் வாங்கிட்டு நீக்கி கொடுத்துருக்கணும். எடப்பாடியே அண்ணாமலை ஒரு அணி அமைச்சு சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணி தன்னை 3வது தள்ளிடுவாருங்கனால தான் மக்களவையிலே மோடியை டீச் பண்ணவர். தங்களுக்கு சட்டமன்றம் தான் முக்கியம், மக்களவை முக்கியம் இல்லைன்னா ரொம்ப ஏகடியமாக பேசினவங்க 3வது இடத்துக்கு பெயர்வுன்னு தான் சட்டமன்றத்துக்குள்ளே உள்ளே வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கட்டத்துக்குள்ளே அவர்கிட்ட பாஜக தலைமை ஏமாந்ததாக தான் நான் கருதுகிறேன். அவங்க ஏமாறலாம், அங்கே அவரால் வஞ்சிக்கப்படக்கூடிய நாடார் சமூகம் ஏமாறாது, அண்ணாமலையை லீடராக நினச்ச நாடார் சமூகம் ஏமாறாது, மோடி பிரதமராணி வாக்களித்த நாடார் சமுதாயம் எடப்பாடி பழனிசாமிக்காக ஏமாந்து போய் வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அது சம்மந்தமாக வரும் வீடியோக்களில் பேசுகிறேன். அதே மாதிரி பிராமணர்கள் எடப்பாடிக்கிட்ட ஏமாற மாட்டாங்க, தென் யாதவர்கள் ஏமாற மாட்டாங்க, முத்தரையர்கள் ஏமாற மாட்டாங்க, முக்குலத்தோர் ஏமாற மாட்டாங்க. இதெல்லாம் வரும் நாட்களில் ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நான் தெளிவாக சொல்கிறேன். என்னை பொறுத்தவரை அண்ணாமலை நீக்கம்ங்கிறது எனக்கு பெரிய அதிர்ச்சி. அதோட விளைவை வந்து சந்தித்து தான் தீரணும். அதில் நம்ம மோடி லாயலிஸ்ட்டு தான். நமக்கு வந்து சட்டமன்றம் பெருசு இல்லை, பார்லிமெண்ட்டில் மோடிக்காக நம்ம இன்றைக்கி கூட கேரளாவில் என்ன பண்ணணும் அது பண்ணலாம் நம்ம சஜஷன் சொல்லிட்டு தான் இருக்கோம். சட்டமன்றத்தில் நம்ம நிலைப்பாடு இதுதான். அந்த அண்ணாமலை நீக்கத்துக்கான அந்த பதிலை சொல்லித்தான் ஆகணும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இன்னொரு கடைசி கேள்வி சார். திமுகவில் அந்த லிஸ்ட்டு பார்த்தோன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. டாக்டர் செந்தில்குமாரை திருப்பி எம்பியாக இருந்தவர், முன்னாள் எம்பியாக இருந்தவரை திருப்பி கொண்டு வந்து பாலக்கோடில் இறக்கி விட்டுருக்காங்க. கேபி அன்கள் எகெயின்ஸ்டாக. இவர் வடிவேல் கவுண்டர் பேரன். வடிவேல் கவுண்டருக்கு சிறப்புகளை அவருக்கு பேரனுக்கு தெரியாத நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இந்தி போராட்டத்துக்கு பிறகு காமராஜ் வந்து அந்த இடைத்தேர்தலை சந்திக்கிறாரு, ஏசிசி பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. அந்த இந்தி போராட்டத்துக்கு பிறகு அந்த இடைத்தேர்தலில் ஜெயிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் காமராஜருக்கு இருக்குது. அப்போ ஏற்கனவே அங்கே காங்கிரஸ் வெற்றி பெறல, சுயேட்சையா ஒரு செட்டியார் வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த பகுதியை பாருங்க, அன்னைக்கு ஒரு செட்டியார் சுயேட்சையா மக்கள் தொண்டர் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அந்த இருந்த இடம் தர்மபுரி. அப்போ அங்கே போய் அந்த செட்டியாரோட மனைவி அவங்கள்ட்ட ஆதரவு கேட்குறாரு. கேட்ட பிறகு அந்த பகுதியில் ரொம்ப செல்வாக்கான ஒரு தலைவர் ஐயா வடிவேல் கவுண்டர்னா வன்னிய கவுண்டர். அப்போ அவர்கிட்ட நேரே போய் வீட்டுக்கு போய் காமராஜ் வந்து அந்த அவர்கிட்ட ஆதரவை கேட்குறாரு. அப்போ வடிவேல் கவுண்டர் வந்து சேலத்தை பிரித்து தர்மபுரியை தலைநகராக கொண்டு நீ எனக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் உருவாக்கி தருவியா, அப்போ நான் உனக்கு கேண்டிடேட்டாக வரேன்னு சொல்லி காமராஜ்கிட்ட கண்டிஷன் போட்டு, ஏசிசி பிரசிடென்ட்டை கண்டிஷன் போட்டு வந்தவர் வடிவேல் கவுண்டர். அவங்க குடும்பம் பெரிய செல்வாக்கான குடும்பம். வடிவேல் கவுண்டருக்கு மகன் இன்னைக்கு பாலக்கோட்டில் நிற்கிறாங்க. பாலக்கோடு பெரிய வன்னியர்கள் ஜாஸ்தி உள்ள தொகுதி. அதில் வந்து வெள்ளாள கவுண்டரும் ஜெயித்திருந்தாலும் கூட வன்னியர்கள் ஜாஸ்தி உள்ள தொகுதி. ஒரு பிரபலமான ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு மக்கள் தொண்டர், ஒரு பிளாந்திரபிஸ்ட்டு உள்ள ஒருத்தர் மகன் இருக்கிறாரு. அவர் நான் வந்து பேசுகிற பிறகு தான் அவருக்கு பேரனுக்கே அவங்க தாத்தாவோட பெருமை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா காமராஜ் வந்து இதே மாதிரி தான் NSV சித்தன் இதுவும் வந்து 67ல் தோத்ததும், இது வந்து தோக்குறதுக்கு முன்னாடி இந்தி போராட்டத்துக்கு பிறகு வடிவேல் கவுண்டரை வாங்கன்னு கூப்பிட்டாரு. அதே மாதிரி 67ல் தோத்தம் பிறகு வீரபத்திர தேவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகி, காமராஜ் இருக்க நண்பர். அப்போ அவர்கிட்ட போய் போகும்போது வீரபத்திர தேவர் கேட்குறாரு, ஏப்பா ஏசிசி பிரசிடென்ட்டை கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அதுதான் வீரபத்திர தேவருங்கிற தியாகிக்க பெருமை. அப்போ காமராஜ் சொல்கிறாரு, நீதான்பா எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்ன சொல்லு, என்ன வேணும் சொல்லு. அவன் பையன் சித்தனை கேண்டிடேட்டாக எனக்கு திருமங்கலத்துக்கு வேணும்னு. அவன் எல்லாம் அரசியலுக்கு சரியில்லைப்பா, அரசியலாம் அவனுக்கு வராது, அவன் படித்து நல்லபடியாக வரட்டு. இல்லை உன் பையனை விட்டால் தான் எனக்கு ஜெயிக்க முடியும், அல்லது எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது தான் வீரபத்திர தேவர் மகன் ஐயா NSV சித்தன் வந்து திருமங்கலம் கேண்டிடேட் ஆகிறார். அந்த துணை தேர்தலில் ஜெயித்தார். அதே மாதிரி வடிவேல் கவுண்டரும் இந்தி போராட்டத்துக்கு பிறகு வெற்றி பெற்ற ஒரு தலைவர். அவரோட பேரன் நிற்கிறது, செந்தில் நிற்கிறது வந்து பாராட்டத்தக்கது. ஒரு காங்கிரஸ் பாரம்பரியத்தில் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவருக்கு மக்களவை தேர்தல் இடம் கிடைக்கல. இப்போ மீண்டும் சட்டமன்ற தேர்தல் இடம் கிடைச்சது என்போன்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், நன்றி சார். நன்றி.